இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 8:23. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனத்தில் கசப்பான பிச்சிலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ரொம்ப ரொம்ப கசப்பான அப்படின்னு அர்த்தம். கசப்பான அனுபவத்திலையும் கசப்பான வாழ்க்கையிலையும் அகப்பட்டுட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம், மறுபக்கம் பார்த்தோம்னா பாவக்கட்டிலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம். எல்லோரோட வாழ்க்கையிலையுமே கசப்பான அனுபவம் இருக்கும். அது நம்ம ஏமாந்ததாக இருக்கலாம், இல்லை அவமானப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம எவ்வளோதான் மறக்க நினச்சாலும் மறக்கவே முடியாது. நல்ல விஷயங்கள் எத்தனையோ நம்மளோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் அதோட நாள், தேதி, மாதம் கூட நம்மளோட ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் நமக்கு நடந்த கசப்பான சம்பவத்தோட நாள், தேதியை மறக்கவே மாட்டோம். அவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்போம். அந்த நினைவுகள் வரும்போது ஒன்று கோவப்படுவோம், இல்லாட்டி வேதனைப்படுவோம். ஒரு நிலையில் இருக்க மாட்டோம். இப்படி சமாதானம் இல்லாத நமக்கு தேவனோட வார்த்தைகள் தான் சமாதானத்தை கொடுக்கும். தேவனை நம்ம நினச்சி தியானிக்கும்போது நம்மளோட இருதயத்தில் உள்ள கசப்பான நினைவுகளை எடுத்து போட்டுருவார். அடுத்து பாவக்கட்டு. நம்ம செய்கிறது பாவம்னு தெரிஞ்சிருந்தோம் சில பேர்னால வெளியே வர முடியாது. சூழ்நிலை காரணமாகவோ இல்லை பலவீன காரணத்துலேயோ வெளியே வர முடியாமல் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கும் தேவன் தான் மருந்து. இவ்வளோ பாவம் பண்ணுறேன், தேவன் எப்படி மன்னிக்க மாட்டார் அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு தேவனை தியானிக்கிறது இல்லை, தேவனை தேடுறதும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு தாம் பாவின்னு எப்போ தோண ஆரம்பிக்குதோ அப்போவே தேவன் அவனுக்குள்ளே வந்துட்டார்னு அர்த்தம். அப்போ தேவன் சமூகத்தில் நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்மளோட பாவக்கட்டுகளை முழுசாக அறுத்து போட்டுருவார். ஆமேன்.